மியா குட்டியா? கடி கடி கடி, இவனதான் கடி கடி கடி. அவ்வளவு பயம் இருக்கே, அப்புறம் மியா குட்டிட்ட போறாடா பக்கத்துல. நெய்பாலிஸ் என் வீட்டுக்கார் போட்டாரு, எப்படி இருக்குன்னு பாருங்க. எங்களுக்கு ஃபர்ஸ்ட் சோறு தான் முக்கியம், நாங்க சாப்பிட்டு தான் அடுத்து விளையாடுவோம். ஏதாச்சும் டிப் பண்ணி நல்லா தொட்டு சுட சுட சாப்பிட்டோம் அப்படின்னா நல்லா மொறு மொறுன்னு நல்ல செம்ம அல்டிமேட் டேஸ்டா இருக்கும். இதோட டேஸ்ட் மண்ணில தான் தங்க நீ விளையாடுவியே. எந்திரிச்சு வா போலாம், வா வா. ஆமா எனக்கு வந்துட்டு நெய்பாலிஸ் நேத்து வாங்கிட்டு வந்தாரு சர்ப்ரைஸ் பண்றதுக்காக. ஹாய் எவ்ரிவன். என்னோட விளாக் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா, தம்பி வந்துட்டு வீட்டுக்குள்ளே தான் இருக்கான் ஃபுல் டே பார்த்தீங்கன்னா. ஸோ அதனால தான் அவனை வந்து பார்க் கூட்டிகிட்டு பார்க்கில் போயிட்டு கண்டிப்பாக சைலண்ட்டாக இருக்க மாட்டான். ஏதாவது ஒன்று பண்ணிக்கிட்டே தான் இருப்போம், ஒரு இடத்துல இருக்கவே மாட்டான். அவன் என்னென்ன சேட்டை பண்ணுறான்னு சொல்லிட்டு நீங்களே பாருங்க. போலாமா? இது ஹாய் சொல்ல போய் பார்க்கலாம். மியா குட்டியா? கடி கடி கடி, இவனதான் கடி கடி கடி. அவ்வளவு பயம் இருக்கே, அப்புறம் மியா குட்டிட்ட போறாடா பக்கத்துல. ரிட்டோன் வாடா விளையாட போல. எதுக்கு பார்க்க வந்த? அப்பயே வந்து உட்காந்துட்ட, வா போலாம். அந்த வரல கூட பாக்கி வரல கூட. பார்க் பார்த்தீங்கன்னா எல்லாரும் விளையாட விடுவாங்க, பட் வந்து நாங்க சாப்பிட்டு தான் அடுத்து வந்து விளையாட போவோம். இப்போ பாருங்க அவங்க அப்பா நெய்பாலிஸ் போட்டுட்டு இருக்காரு. வேணுமா வேணாமா? இதாப்பே சாப்பிட்டுட்டு இருக்கோம். நெய்பாலிஸ் என் வீட்டுக்கார் போட்டாரு, எப்படி இருக்குன்னு பாருங்க. எங்களுக்கு ஃபர்ஸ்ட் சோறு தான் முக்கியம், நாங்க சாப்பிட்டு தான் அடுத்து விளையாடுவோம். ஏதாச்சும் இது பாத்தீங்க அப்படின்னா இதுதான் வந்துட்டு இதை வந்துட்டு நான் ஃபர்ஸ்ட் டைம் வந்து துபாய் வந்தப்பதான் என்னோட ஹஸ்பண்ட் வந்துட்டு எனக்கு வாங்கி கொடுத்தாரு. இது பாக்குறதுக்கு அப்படியே பாத்தீங்க அப்படின்னா வந்துட்டு பருப்பு வடை மாதிரியே இருக்கும். ஃபர்ஸ்ட் டைம் என்னோட ஹஸ்பண்ட் எனக்கு வாங்கி கொடுத்தப்ப என்னடா இது பார்த்தா வந்துட்டு சாப்பிட்டா நல்லா இருக்குமான்னு தெரியல. சாப்பிட்டு பார்ப்பேன்னு சொல்லிட்டு ஒரு டைம் தான் ட்ரை பண்ணேன். பட் ஆனால் என்னோட ஹஸ்பண்ட்க்கு நான் கண்டிப்பாக கேட்டுக்கிட்டே இருந்தேன், வீக்லி ஒன்ஸ் வந்துட்டு கம்பல்சரி வாங்கிட்டு வர சொல்லி நான் சொல்லிகிட்டே இருந்தேன் அவர்கிட்ட. அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். இது நிறைய பேர் வந்துட்டு பார்த்துருப்பீங்களான்னு எனக்கு தெரியல, கேள்விப்பட்டிருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக என்கிட்ட சொல்லுங்கள். இது வந்துட்டு அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். இது வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரெஷ்ஷாக அப்போதைக்கு வந்துட்டு சுட சுட போட்டு சாப்பிடுவாங்கள்ல, அந்த மாதிரி சாப்பிட்டீங்கன்னா பயங்கர டேஸ்டியாக இருக்கும். அவ்வளோ சூப்பரான இந்த ஃபிலாஃபில் நீங்கள் சாப்பிட்டீங்க அப்படின்னா மறக்காமல் சொல்லுங்கள். நல்லா இதில் டிப் பண்ணி நல்லா தொட்டு சுட சுட சாப்பிட்டோம் அப்படின்னா நல்லா மொறு மொறுன்னு நல்ல செம்மையாக அல்டிமேட் டேஸ்ட்டாக இருக்கும். இதோட டேஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா செம்மையாக இருக்கும். பார்க் விளையாட வந்தா நான் என்ன பண்ணிட்டு இருக்கேன், சாப்பிட்டுட்டு இருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். பயங்கர டேஸ்டா இருக்கு. ஆனால் கொஞ்சம் வந்துட்டு ஆடிடுச்சு, சூடாக இருந்தால் இன்னும் பயங்கர டேஸ்டா இருக்கும். சாப்பிட்டாச்சு. இப்போ நாங்கள் என்ன பண்றோம்னா நடந்து போய்கிட்டு இருக்கோம். அங்கே போயிட்டு விளையாட விளையாட போறோம். அது ரொம்ப வளைஞ்சு வளைஞ்சு போகும். அப்படின்னா அந்த ஊஞ்சல்ல மட்டும் உட்காந்துட்டானா 1 மணி நேரம் ஆட்டினாலும் ஆடிட்டே தான் இருப்பான், இறங்கணுன்ற மனசே வராது. ரித்தோன் அப்படிதானே? போலாமா? இல்லையா? ஏன் போலாமா? போதுமா? போலாமா தம்பி? இதுல இறங்கணும் தம்பி, ஏறக்கூடாது. இந்த ஸ்டெப்ஸ்ல பாரு, இந்த ஸ்டெப்ஸ்ல ஏறிட்டு அப்புறம் தான் அதுல வரணும். போய் ஸ்டெப்ஸ்ல ஏறிப்போ. போட்டாங்க மண்ணில தான் தங்க நீ விளையாடுவியே. எந்திரிச்சு வா போலாம், வா வா. இந்த குட்டி பையன் போயிட்டான், வா பாத்து ஏறு. பொறுமையா வா வா. இதுல எப்படி உட்காருவ? அதுல உட்கார முடியாது, வா போலாமா? போதும் வா தங்கம். ஏற முடியாது உன்னால. அவ்வளவுதான் ஃப்ரெண்ட்ஸ், ரொம்ப வந்துட்டு டைம் ஆயிடுச்சு. ஸோ அதனால வந்துட்டு நாங்கள் கிளம்பிட்டோம். தம்பி வரமாட்டேன் நட முடிச்சான். ஓகே பரவாயில்ல, இப்போ வந்துட்டான். க்ளோஸ் பண்ணிட்டாங்க, வா போலாம் பார்க்கு. வரையலையா? ஆமா
வரமாட்டியா அப்போ? வா போலாம், நாளைக்கு வரலாம் வா. நாளைக்கு வரலாம். எப்பா கிளம்பியாச்சு. நாங்க பார்க்லாம் போயிட்டு வந்துட்டோம். தம்பி வந்துட்டு ரொம்ப சேட்டெல்லாம் பண்ணல. வீட்டுக்கு போகலான்னு சொன்னா ஃபர்ஸ்ட் 2 டைம் கூப்பிட்டதுக்கு இல்லம்மா வரல வரல அப்படின்னு சொல்லிட்டு இருந்தான். அதுக்கப்புறம் போலாண்டா அப்படின்னு சொன்ன உடனே ஓகே கிளம்பலாம்னு சொல்லிட்டு சமத்து பிள்ளையா சார் வந்துட்டு எங்க கூட வந்துட்டாரு. ஆனா நாங்க திங்ஸ் எடுத்துட்டு போன எந்த திங்ஸையுமே வந்துட்டு நாங்க யூஸ் பண்ணவே இல்லை, அப்படியே எடுத்துட்டு வந்துட்டோம். என்னோட ஹஸ்பண்ட் பாத்தீங்கன்னா எனக்கு வந்துட்டு நெயில் பாலிஷ் நேத்து வாங்கிட்டு வந்தாரு சர்ப்ரைஸ் பண்றதுக்காக. ரொம்ப நாளா கேட்டுட்டே இருந்தேன். அவரே வாங்கிட்டு வந்து அவரே போட்டு விட்டாரு. ரொம்ப ஹாப்பியா இருந்துச்சு நேத்து. இங்க பாருங்க, ஸ்நாக்ஸ் முதற்கொண்டு எல்லாமே எடுத்துட்டு போயிருந்தோம். எதுவுமே சாப்பிடல, அப்படியே எடுத்துட்டு வந்துட்டோம். இவனுமே எதுவுமே கேட்கலையா. என்னோட ஹஸ்பண்ட் வந்துட்டு ஸ்நாக்ஸ் அவர் வந்துட்டு பிலாஃபில் வாங்கிட்டு வந்தார் நேத்து. ஸோ அதனால இங்கேருந்து எடுத்துட்டு போன திங்ஸ் எதுவுமே வந்துட்டு நாங்கள் சாப்பிடவே இல்லை. அவர் வாங்கிட்டு வந்ததை மட்டும் சாப்பிட்டுட்டு அப்படியே கொஞ்ச நேரம் பார்க்ல வந்துட்டு விளையாண்டுட்டு தம்பி கூட விளையாண்டுட்டு அப்படியே வந்துட்டோம். நைட் ஒரு 8 o'clockலாம் வந்தாச்சு. வந்த உடனே தம்பி சாப்பிட்டுட்டு அப்படியே தூங்கிட்டான். பார்க்குக்கு போயிட்டாலே பார்த்தீங்கன்னா நாங்கள் ஸ்நாக்ஸ் வந்துட்டு மேக்ஸிமம் எடுத்துகிட்டு கம்பல்சரி போயிடுவோம். ஏன்னா வந்துட்டு தம்பி வந்துட்டு இருக்காதனால வந்து நாங்கள் ஸ்நாக்ஸ் கண்டிப்பாக எடுத்துக்குவோம். இல்லாட்டி அங்கே போயிட்டு வாங்கி சாப்பிட்டு வருவோம்.